ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? பீட்டர் எப்போவுமே ராஜ் மேலே ஒரு கசப்பான எண்ணம் கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய பள்ளி காலங்களாக இருக்கட்டும், கல்லூரி காலங்களாக இருக்கட்டும், எதுனாலுமே ராஜை பீட்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ராஜ் ஒரு நாள் நல்ல விதமாக பணி செய்கிறதற்காக ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதே வேலைக்கு பீட்டரும் அதில் எப்படியாவது உள்ளே போயிடணும்னு சொல்லி ஆசையோட கனவு காண்டுட்டு இருந்தான். ஆனால் அது அவனுக்கு கனவாகவே தான் இருந்தது ஒழிய அதுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான எந்த விதமான முயற்சிகளோ இல்லை வேறு விதமான ஒரு கஷ்ட நிலைமைகளை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமையை அவன் எதிர்கொள்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இல்லை. இப்படி இருக்கும்போது பீட்டர் என்னடா செய்கிறது, ஆனால் இந்த ராஜுக்கு மட்டும் எப்படி அந்த வேலை கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அப்படியே உட்காந்துருந்தான். சரி, ஒரு நாள் நம்ம அந்த கம்பெனியில் போய் பேசி பார்ப்போன்னு சொல்லி அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட போய் பேசி பார்த்தான். ஆனாலும் அந்த மேனேஜருக்கு அவனுடைய நடவடிக்கைகள் பிடிச்ச மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால அவனை வெறும் கையுமா அனுப்பி விட்டாங்க. அதை பார்த்து திரும்பியும் பீட்டருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது என்னடா இது, இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, ஆனால் நம்மளால் இதுக்குள்ளே வேலை பார்க்க முடியலையேன்னு வேதனையோடு அதே இடத்துல உட்காந்துருந்தான். இதை பார்த்த ராஜ், இது பீட்டர் மாதிரிலாம் தெரியுது, சரி போய் பேசி பார்ப்போன்னு சொல்லி அவன்கிட்ட போய் அன்பாக பேசினான். என்னடா, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறதுக்கு ஒரு சூழ்நிலைமை கிடச்சிருக்க போல, எப்படி இருக்க? ஆமாம், எதுக்காக மனமுடைஞ்சி தலையிலலாம் கை வச்சுக்கிட்டு இருக்கிறிய, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். ஆனால் பீட்டருக்கு அவன் மேலே கசப்பான உணர்வு இருந்ததுனால, இங்கே பாருடா, உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிட்டுங்கிறத ஒரு மிதப்பில் பேசாத, எனக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோடு பேசினான். அப்போ ராஜ் சொன்னான், கண்டிப்பாடா, நீ என் கூட வா, நானே உன்னைய மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த வேலையில் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு, உன்னுடைய எந்த விதமான ரெக்வஸ்ட்டும் எனக்கு தேவையில்லை, எனக்கே தானாக கிடைக்கும். ஆமாம், உனக்கு எப்படி, யார் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த வேலைக்கு அப்படின்னு பீட்டர் கேட்க ராஜ் சொன்னால், எனக்கு வேற எந்த பெரிய ஒரு ஆட்களும் எனக்கு இதில் ரெக்கமெண்ட் பண்ணலை, எனக்கான தகுதியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது எனக்கு கிருபையாக கொடுத்தது தான், அவர் இல்லைனா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைடா. சொல்லப்போனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப வேதனையோடு இருந்தோம். இதுக்கு மத்தியில் கர்த்தர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் தாண்டா இந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு, அதனால தான் இதை நான் திறம்பட செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பீட்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பீட்டர் கேட்டான், என்னடா, உங்கள் அப்பா எப்போ இறந்து போனாங்க, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னைய பள்ளி காலங்களாக இருக்கட்டும், கல்லூரி காலங்களாக இருக்கட்டும், இப்போ கூட உன் மேலே எனக்கு கசப்பான உணர்வு தாண்டா இருக்குது, அது ஏன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். அப்போது ராஜ் சொன்னால், இங்கே பாருடா, உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோபமோ இல்லை கசப்பான உணர்வோ கிடையாதுடா, நீ எனக்கு எத்தனையோ தீமை செஞ்ச, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட உனக்காகத்தான் நான் பேசுகிறதுக்காகத்தான் உன்னை கூப்பிடுறேன், வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட எல்லாவற்றையும் பீட்டரை பற்றி சொன்னான். சரி, நல்ல பையன்னு சொல்கிறானேன்னு சொல்லி வேலைக்கு அமர்த்தினாங்க. அந்த வேலையை நிமித்தம் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ பீட்டர் போய் ராஜுக்கிட்ட மனமும் மன்னிப்பு கேட்டான். நீ எனக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சுருக்கடா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம், நான் உனக்கு தீமை செஞ்சேன், ஆனால் நீ எனக்கு நன்மை செய்கிறியடா, எப்படிடா அப்படின்னு கேட்டான். அப்போ ராஜ் சொன்னால், நான் உனக்கு நன்மை செய்கிறது எதுக்காக அப்படின்னா, இன்னமும் நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கணுங்கிறதுக்காக தான், எனக்கு மட்டும் இல்லைடா, உன் வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாக மாறும், என்னை போலவே நீ எல்லாருக்குமே தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செஞ்சு பாரு, மனசும் அமைதியாகும், நம்மளுடைய ஆரோக்கியமும் கூட வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாரும் ரொம்பவே ஒற்றுமையாக அந்த இடத்துல வேலை பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா?
இதே மாதிரி உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நம்ம மீண்டும் சந்திக்கிற காலம் வரும்போது கசப்பை கொட்டாமல் கனிவோடு இருந்து பாருங்கள். அதுதான் உங்களோட உயர்வாகவும் இருக்கும். கர்த்தர் சொன்னது என்ன? நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்துக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாருக்கும் முன்பதாக நன்மை செய்ய விரும்பணும்னு பவுலடிகளார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் அதே மாதிரி நாமளும் நன்மை செய்ய விரும்புவோமா? நமக்கான உயர்வான அந்த படியில் ஏறி இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.